ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஸ்மித்தி மாம். இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷல் ஒரு ஒயிட் பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரஃபாக சாப் பண்ண 3 வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, இது கூடவே ஒரு 3 சில்லி, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர், ஒரு 2 ஏலக்காய், கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது கூட தக்காளி ஒரு 3 சின்ன சைஸ் சேர்த்து மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. 250 கிராம் சிக்கனில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி, அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு கர்டு நல்லா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு கீ, ஆயில், ஹோல் ஸ்பைசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனும் அந்த மசாலாவும் சேர்த்து நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போது 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வாட்டர் மட்டும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் வைங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்மன்னு கொங்கு நாட்டு ஸ்டைல் ஒயிட் பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்பைசஸோ மசாலாஸோ ஆட் பண்ணலை. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் ஆனியன் தக்காளின்னு எதுவும் பொரிக்க வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸ்மித்தி சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஓகே, பாய்.